ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சனிக்கிழமை நிகழ்வுகளில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது, அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் அரங்கில் இருந்தவர்கள் ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் இந்த வாரத்திலிருந்து சும்மா வேறு லெவலில் விஜய் சேதுபதியுடைய ஹோஸ்டிங் 3வது வாரம் தொடர்ந்து நல்லா இருக்குது. இது கண்டிப்பாக பாராட்டணும். பிகாஸ் விஜய் சேதுபதி எதையும் அட்ரஸ் பண்ண மாட்டார், எதுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆங்கிள்லேயே இருப்பார் மனுஷன். பட் இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா நான் இறங்கி அடிப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துட்டார். ஸோ டிஸ்கஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி முக்கியமாக பார்த்தீங்கன்னா வீட்டில் திருப்பியும் பிரச்சனை கத்துறது, இதுதான் மெயினான ஃபோக்கஸ். சரியா? அது மட்டும் இல்லை வாக்கிங், பாடி ஷேமிங் இந்த மாதிரி ஏகப்பட்டது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வந்தவனே சும்மா ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு போனட்டும் வந்தாப்புல. இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்கிறலாம் கிடையாது, ஒரு கல் எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல. ஸோ ராஜாங்கம் டாஸ்க் பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா கிட்டவேலையும் வாந்தி எடுத்துட்டார். என்னையா சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? ஆமாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மாக்கிங் அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வீக்கோட சாராம்சம். ப்ளஸ் பேட் வேர்ட்ஸ், பாடி ஷேமிங் இந்த மாதிரி நிறைய பண்ணுறீங்க. இது ஒரு ஷோ, இத்தனை பேர் பார்க்குறாங்க. ஸோ டிக்னிஃபைடாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிற்க வச்சு யாரெல்லாம் பாடி ஷேமிங் மாக்கிங் பண்ணுவா எல்லாத்தையும் கனியிலேருந்து, விக்ரம்லேருந்து, வியானாலேருந்து, சுபிக்ஷாலேருந்து, தர்பூசணிலேருந்து, நம்ம பார்வலேருந்து எல்லாத்தையுமே எந்திரிக்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணது தப்பு, ஸோ இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு சரியான ஒரு ரோஸ்ட். ஓகேவா? இது ஒன்று ஃபஸ்ட்டு. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா மேட்டர் எடுத்திருக்காரு. ஆபாச குறியீடு. ஸோ ஆபாச குறியீடு அப்படின்றது அந்த அம்மா என்னமோ பெரிய உத்தமி மாதிரி, அவளை நீங்கள் கேரக்டர் அசசினேட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஊட்டிகிட்டு இருந்தார். ஸோ அவங்க எந்த அர்த்தத்தில் பேசினாங்க அப்படின்றதையும் அடையாளப்படுத்தணும். அந்த ஒன்று தான் விஜய் சேதுபதி மிஸ்டேக். ஓகே, அவங்க இவங்களை வெறுப்பேற்றுனாங்க அந்த மாதிரி சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஷோவில் அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படிங்கிறத அரோரா கிட்ட வேற மாதிரி சொல்லி புரிய வச்சிருக்கணும். அந்த இடத்தில் விஜய் சேதுபதி தப்பு பண்ணிட்டாரு. ஸோ அங்கே விஜய் பாரு அவர்களுக்கு ஒரு நல்ல ரோஸ்ட் விழுந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அந்த ஹேண்ட் சிம்பிளுக்கு, ஆபாச குறியீடுக்கு, ஸோ கூட நின்ன தர்பூசணியும் ஒரு கொலை, நீ என்ன அவன் சொல்கிறத கேட்குறியா அப்படின்ற மாதிரி போட்டு தாக்கிட்டார். அடுத்து கேப்டன்சி டாஸ்க் என்ன அப்படிங்கிறதை பற்றி டிஸ்கஷன் போயிருக்கு. எப்படி பண்ணியிருக்காரு சபரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப பயஸ்டாக இருந்தார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இல்லை ஒழுங்காக பண்ணல அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கருத்துக்கள் தெரிவிக்கும் பொழுது, சபரி எதிரிக்கும் பொழுது அரங்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு அப்படின்னு கத்திருக்காங்க. ஏன்னா இந்த மிஸ்பிஹேவ் பண்ணார்ல, அதனால். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கேருந்து கொஞ்சம் நிப்பாட்டிட்டு கேப்டன் டாஸ்க்கை டிஸ்கஸே பண்ணலை போல். ஸோ அதுக்கடுத்து உள்ளே போயிட்டாங்களாம். உள்ளே போயிட்டு திருப்பி ஒரு பிரேக் எடுத்து வரேன்ட்டு கேப்டன்சியை ஹோல்ட் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் எவ்வளோ பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல, பட் ஹோல்ட் பண்ணிட்டாங்களாம். அந்த டாப்பிக்கே விட்டாங்க போல தெரியுது. அதை விட்டுட்டு அடுத்து உடனே எப்படி கேப்டன்ஷிப் நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கருத்துக்கள் தெரிவிக்கும் பொழுது, ஓ இப்படியா, இப்போ சாண்ட்ராட்ட கேட்கும்போது சாண்ட்ரா சொல்லும் பொழுது தான் அதுக்கடுத்து அந்த குறும்படத்தை விஜய் சேதுபதி இறக்கியிருக்காப்புல. அது வரைக்கும் வரலையா. இந்த இஷ்யூ அங்கே ஜென்ரலைஸ் பண்ண பிறகு தான் சபரிக்கு ரெட் கார்டு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கடைசி மாற்றிருக்காங்க அந்த முடிவை. ஏன்னா இவங்க எல்லாருமே அப்படி சொல்லும் பொழுது ஏன் பண்ணலாம்னு சொல்லி மேக்கர்ஸ் யோசிக்கும் போது நம்ம டைட்டில் பிளான் பண்ணி இவனுக்கு ரெட் கார்டு கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்படி ஒரு குறும்படத்தை போட்டு அவனை அடிக்கிற மாதிரி அடித்து அவரை கொஞ்சம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சரியா? விஜய் பாருவோடைய மக்களுக்கும் அதுமாதிரி நார்மலாக இந்த ஆடியன்ஸை பார்க்குறாங்கல்ல அவங்களுடைய வியூ பாயிண்ட்டுக்கும் இது தப்பு. இந்த மாதிரி அடிக்கிறது, புல்டோசர் மாதிரி ஏறுறது. ஸோ அதை அடையாளப்படுத்தி நீங்களாம் மனுஷங்களா, நீங்களாம் திருந்துவீங்களாடா, நீங்களாம் இதில் பார்த்தா திருந்துடா அப்படின்ற மாதிரி அதை போட்டு எஃப்ஜேக்கு, விக்ரமுக்கு, கனிக்கு, சரியா, எல்லாத்துக்குமே ரோஸ்ட். ஓகே, எஃப்ஜே, கனி, சபரி, விக்ரம் இவங்க எல்லாத்துக்குமே ரோஸ்ட் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அப்புறம் விஜய் பார்வதி அழுதாங்கல்ல, அந்த ஹர்ட் இஷ்யூ, கண்ணு விட்டது, அதுக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டு காமிச்சோன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டன் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கடுத்து யாரை சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பேரை சேவ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தகவல்கள். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா திவ்யா மற்றும் பார்வதி 2 பேரையும் சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் சரியான அரங்கம் அதிர்ந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து யார் எவிக்ஷன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த கார்டும் ப்ளே பண்ணல, அது நாளைக்கு எபிசோடில் வரும் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் இன்றைக்கி மேஜரான ஹைலைட். ஸோ ஆபாச குறியீடு, கேப்டன்சி குறும்படம் எல்லாத்தையும் போட்டு அடித்து துமைச்சி விட்டார் சேதுபதி. கேப்டன்ஷிப் டாஸ்குடைய டிஸ்கஷன் போயிருக்கு. அதில் யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றதையும் ஹைலைட் பண்ணிவிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் கிளம்பிட்டார் அப்படின்ற மாதிரி தான் அப்டேட்டு. அப்புறம் ஒரு சின்ன சண்டை நடந்திருக்கு அரோராவுக்கும் பார்வதிக்கும். அது டெலிகாஸ்ட் பண்ணப்படுமா அப்படிங்கிறது தெரியல.
சரியா? அது வந்து நடந்திருக்கு உள்ள அப்படின்றது தான் அப்டேட். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் சனிக்கிழமை நடந்த நிகழ்வுகள். ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் வாட்ஸ் மிலன் எவிக்ட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத முடிஞ்சா அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து வரேன். சரியா? வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோ சந்திப்போம். ஸோ நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது, அந்த பிரஷ் இஷ்யூ வந்து டிஸ்கஸ் பண்ணப்படுமா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி எப்படியும் 11 மணிக்கெலாம் வந்து முடிஞ்சிடும். சண்டே நிகழ்வுகள் வந்துடும். ஸோ நாளைக்கு சும்மா தான் இருக்கும். நாளைக்கு வந்து பார்ப்போம். சரியா? வழக்கம் போல் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன்.